மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. அதே வழியில் 2010க்கு முன்னாடி நடைமுறையில் உள்ளதை பதவி உயர்வு, பென்ஷன் போன்றவற்றை நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை வரவேற்கிறேன். அதே வேளையில் கல்வித்துறை பொது பட்டியலுக்கு போனதுனால தான் இவ்வளவு ஒரு பிரச்சனை. அது மாநில பட்டியல் சேர்க்குமாறு இந்த தீர்மானத்தை ஆதரித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தனி தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன். தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள், பட்டாதாரி ஆசிரியர்கள் 2010 ஒன்றிய அரசாங்கம் தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டை கொண்டு வந்த பிறகு அவருடைய பதவி உயர்வு, அதே போல உரிய பயன்கள், அதே போல ஆசிரியருடைய பணி பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருந்தது. ஆகவே அந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. நேற்று கூட சட்டமன்றத்தில் நான் அதை வலியுறுத்தினேன். இன்றைக்கு அந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் இந்த தீர்மானத்தை நம்முடைய பல்வி கல்வித்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து வரவேற்கிறேன். மாண்பு உறுப்பினர் ஆர். செல்லசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் இங்கே முன்வைத்திருக்கக்கூடிய தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே நான் ஏகமனதாக வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடும் ஏற்கனவே இதுதான். எனவே சுமார் 15 முதல் 20 ஆண்டு காலம் வரை பணி செய்து இறுதியிலே பணி ஓய்வு பெறும் வயதை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய வாழ்வாதார உரிமையை பாதிக்கின்ற இந்த செயலை ஏற்க முடியாது. எனவே இதிலிருந்து விலக்களிக்க வேண்டும், குறிப்பாக கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கூறி இந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி டெட் தேர்வில் தேர்ச்சி என்பது கட்டாய தகுதி என்று உச்சநீதிமன்றம் 1/9/2025 அன்று உத்தரவிட்டது. அந்த தீர்ப்பின் மீது பலர் தாக்கல் செய்த சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் 29/5/2026 அன்று தள்ளுபடி செய்தது. உச்சநீதிமன்றத்தின் விரிவான தீர்ப்பு நேற்று வெளிவந்துள்ளது. தமிழ்நாடு அரசு உட்பட பல்வேறு மாநிலங்களும் ஆசிரியர் அமைப்புகளும் தாக்கல் செய்த 65க்கும் மேற்பட்ட சீராய்வு மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் மாண்புமிகு தீபங்கர் தத்தா மற்றும் மன்மோகன் அடங்கிய அமர்வு அவற்றை தள்ளுபடி செய்து முந்தைய உத்தரவை உறுதி செய்தது. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு கட்டாயம் ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கும் மேல் பணிக்காலம் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் கட்டாயம் டெட் தேர்ச்சி பெற வேண்டும். பதவி உயர்வுக்கு கட்டுப்பாடு, பணிமூப்பு, சீனியாரிட்டி எதுவாக இருந்தாலும் டெட் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட மாட்டாது. கால அவகாசம் நீட்டிப்பு, சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி ஆசிரியர்கள் டெட் தேர்ச்சி பெறுவதற்கான அவகாசத்தை ஆகஸ்ட் 31, 2028 வரை நீட்டித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. இனி மேற்கொண்டு கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்று தெள்ளத் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே தேர்வு. ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற ஏதுவாக மாநில அரசுகளும் தகுதி தேர்வு வாரியங்களும் ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே டெட் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி பாதுகாப்பு நிலை, ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக உள்ள ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது. 2028க்குள் தேர்ச்சி பெறாத பிற ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற நேரிடலாம். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நிலை, சிறுபான்மையினர் பள்ளி ஆசிரியர்களுக்கும் டெட் கட்டாயமா என்ற கேள்வி மேல் முறையீட்டிற்காக பெரிய அரசியல் சாசன அமர்விற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மத்திய அரசிற்கு உரிய அழுத்தம் தந்து ஆசிரியர்களுடைய பணி பாதிக்காத வகையில் இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் சார்பிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ஆதரித்து அமர்கின்றேன்.
செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.